கைஸ் வெல்கம் பேக் ஐஎன் எனர்ஜி சொல்யூஷன்ஸ். இப்போ பார்க்க போகிற இடம் பார்த்திங்கன்னா ஒரு அரியலூர் டிஸ்ட்ரிக்டில் தாங்க ஒரு இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கோம். இது இந்த ஜெயங்கொண்டம், அரியலூரில் ஜெயங்கொண்டம், இந்த கங்கை கொண்ட சோழபுரம்னு ஒரு ஏரியா, அதுக்கு பக்கத்தில் தான் உடையார்பாளையம் அப்படின்ற ஒரு வில்லேஜில் தான் இந்த இன்ஸ்டாலேஷன். இந்த ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா ஒரு 3.3 கிலோவாட், அதாவது ஒரு 3 கிலோவாட் இன்ஸ்டாலேஷனு. பேனல் பார்த்திங்கன்னா 535 வாட்ஸ் பேனலில் 6 பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம். 3 கிலோவாட் இன்வெர்ட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஏரியாவில் இவங்களுக்கு ஆன்கிரிட் போட்டிருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இவங்க இவி வெஹிக்கிள் வச்சுருக்காங்க. இது வரைக்கும் ஒரு 600 to 700 யூனிட்டு 2 மாதத்துக்கு ஒரு டைம் யூஸ் பண்ணாங்க. இப்போ இவி வண்டி இன்னொன்று வாங்க போகிறதுனால அடுத்தது அதோட யூசேஜும் அதிகமாக இருக்குன்றதுனால 3 கிலோவாட் சஜஸ்ட் பண்ணோம். ஏன்னா 2 கிலோவாட்டே போதும் தான், பட் அடுத்தடுத்தது ஏசி இவி எல்லாம் வாங்குறதுனால யூனிட் அதிகமாகுன்றதுனால தான் ஒரு 3 கிலோவாட் சஜஸ்ட் பண்ணி போடும் போதே 3 கிலோவாட் இன்ஸ்டாலேஷன் பண்ணியாச்சு. இப்போ 3 கிலோவாட் ஃபுல் இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. இதில் பார்த்திங்கன்னா 6 பேனல் 535 வாட்ஸு பைஃபேஷியல் பேனல் 6 பேனல் போட்டிருக்கோம். 6 பேனலுமே சீரியஸ் பண்ணி இன்வெர்ட்டர் கொடுத்துருக்கோம். ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா ஜிஐ ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த செட்டப்பே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இது ஒரு ஷெட்டு டைப்பில் கேட்டிருந்தாங்க. இது கிரவுண்ட் ஃப்ளோர் வீடு, ஃபஸ்ட் ஃப்ளோரில் அந்த ரூஃப்லேருந்து அப்படியே டேரெக்டாக இறக்கியிருக்காங்க. ஒரு ஷீட் இறக்குற மாதிரியே செட் பண்ணி கொடுக்க சொன்னாங்க. ஸோ அது மாதிரி பிளான் பண்ணியே அப்படியே இறக்கி கொடுத்துட்டோம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. இப்போ இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்கு நெட் மீட்டருக்கும் இன்றைக்கி அப்ளை பண்ணிவிடுவோம். யூஸ் பண்ணியிருக்கிறது 535ல் 6 பேனலு. 6 பேனலுமே உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான இன்ஸ்டாலேஷனாக பண்ணி கொடுத்துருக்கோம். ஈவன் சிவில் ஒர்க்குக்குமே அவங்களுக்கு அந்த செட்டப் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த கிராஸ்லாம் எக்ஸ்ட்ரா ஒரு சப்போர்ட்டுக்காக கொடுத்துருக்கோம். ஸ்ட்ரக்சரு நல்லாவே இருக்குது, ஓரளவுக்கு ஸ்ட்ரக்சர்லாம் நல்லா ஃபுல்லாகவே உங்களுக்கு நல்ல ஸ்ட்ராங்கான மெட்டீரியல் தான். ஜிஐ டாட்டா அதுதான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நெட் மீட்டர் பார்த்திங்கன்னா, நெட் மீட்டர் ஆக்சுவலாக இபியில் நெட் மீட்டருக்கு அப்ளை பண்ணிட்டோம். இப்போ நெட் மீட்டரோட சார்ஜஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 2550 ரூபா நெட் மீட்டர் கட்ட வேண்டியதாக இருக்கும். ஈவன் நெட் மீட்டரும் ஒரு 10 நாள்லேருந்து ஒரு மாதத்துக்குள்ளே வந்துடும். இப்போ இதோட ஒர்க்கிங் எப்படி ஆகும் அப்படின்னா, இவங்க ஒரு 3 கிலோவாட் போட்டிருக்கிறனால ஒரு நாளைக்கு 15 யூனிட் இவங்க கண்டிப்பாக இதிலேருந்து ஜென்ரேஷன் ஆகும். 15 யூனிட்டில் டேரெக்டாக ஃபஸ்ட்டு இவங்களோட யூசேஜ், பகலில் இவங்க என்ன யூஸ் பண்ணுறாங்களோ அந்த லோடு உள்ளே போகும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு 4 யூனிட் யூஸ் பண்ணுறாங்கன்னா பேலன்ஸ் இருக்கிற 11 யூனிட் தான் இபிக்கு எக்ஸ்போர்ட் ஆகும். உற்பத்தி பண்ணுற மொத்த 15 யூனிட்டும் எக்ஸ்போர்ட் ஆகாது. இவங்க யூஸ் பண்ணது போக பேலன்ஸ் இருக்கிறது தான் எக்ஸ்போர்ட் ஆகும். இப்போ எக்ஸ்போர்ட் ஆகிறது எல்லாமே அவங்க அந்த மீட்டரில் ரீடிங் ஆகிடும். ஆஸ் யூஷுவல் இவங்க ஈவினிங் சோலார் இல்லாததுக்கப்புறம் இவங்க இபிலேருந்து வாங்குகிற கரண்ட்டுக்கு எப்பயும் டே டு டே வாங்கிட்டே இருப்பாங்க. அதை 60 நாள் கழித்து பார்க்கும்போது இவங்க ஈவினிங் வாங்கினதுக்கும் பகலில் இவங்க எக்ஸ்போர்ட் பண்ணதையும் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி பேலன்ஸ் இருக்கிறதுக்கு தான் பில்லு வரும். இப்போ இவங்களோட பில்லு பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம போட்டு கொடுத்துருக்கிற ப்ராஜெக்ட்டு 3 கிலோவாட் ப்ராஜெக்ட்டு இவங்களுக்கு சோலார் நெட் மீட்டர்லாம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இவங்களுக்கு எவ்வளோ பில்லு வரும்னா ஒரு 300லேருந்து 400 ருபீஸ் தான் பில்லு வரும். ஒரு 400 ரூபா, அதிகபட்சம் 500 ரூபாய்க்கு மேலே உங்களுக்கு பில்லு வராது. ஏன்னா 900 யூனிட் உங்களுக்கு இதுலேருந்து அவருக்கு ஜென்ரேட் ஆகுது. மேக்ஸிமம் அவருக்கு பில்லும் வராது. அந்த 400 ரூபா கூட எதுக்குன்னா நெட்வொர்க் சார்ஜஸ்னு ஒன்று கொடுக்குறாங்க. நெட்வொர்க் சார்ஜஸ்ன்றது ஒரு கிலோவாட்டுக்கு 130 ரூபா நெட்வொர்க் சார்ஜஸ்ஸு. ஸோ இவர் 3 கிலோவாட்டு சோலார் போட்டிருக்கிறதுனால ஒரு 450 ரூபா அந்த ரேஞ்சில் இவங்களுக்கு நெட்வொர்க் சார்ஜஸ் வரும். ஸோ அந்த சார்ஜஸ் மட்டும்தான் இவங்க கட்ட வேண்டியதாக இருக்கும். இது இல்லாமல் இவங்க 2 மாதம் எக்ஸ்ட்ரா யூனிட்டை ஜென்ரேட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுருந்தாங்கனாலும் அது அப்படியே இவங்களோட அக்கௌண்ட்டில் கிரெடிட்டாகவே இருக்கும். அடுத்த மாதம் இவங்க அதிகமாக யூசேஜ் பண்ணும்போது 900 யூனிட்டை விட இவங்க 1500 யூனிட்டு 1200 யூனிட் யூஸ் பண்ணும்போது இவங்க ஆல்ரெடி கொடுத்து வச்சுருக்கிற யூனிட்டை அங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது மார்ச் டு மார்ச் வரைக்கும் உங்களுக்கு அந்த அட்ஜஸ்ட் நடந்துகிட்டே இருக்கும். அதனால் இதில் வேஸ்டேஜ்ன்றதே கிடையாதுங்க. வீட்டில் இருக்காங்க இல்லைன்றதை தாண்டி உற்பத்தி ஆகிறது டேரெக்டாக வரும், அப்படி இல்லைனா இபியில் போயிடும். ஸோ வேஸ்டேஜ் கிடையாது. அதனால தான் நிறைய பேர் ஆன்கிரிட் போடுவாங்க. இப்போ இந்த ஆன்கிரிட் சிஸ்டத்துக்கும் சப்சிடியும் உண்டு. 78,000 ரூபா கவர்மெண்ட் சப்சிடியும் கொடுக்குறாங்க. வித்தின் ஒரு 2 மாதத்துக்குள்ளே சப்சிடியும் உங்களுக்கு கிரெடிட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வேணும்னாலும் சொல்லுங்கள், நம்ம இன்ஸ்டால் பண்ணி கொடுக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா மேலேருந்து கனெக்ஷன் பண்ணி எடுத்துகிட்டு இன்வெர்ட்டர் கொடுத்துருக்கோம். இன்வெர்ட்டர் பார்த்திங்கன்னா ஒரு 3.3 கிலோவாட்டு ஆன்கிரிட் இன்வெர்ட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். யூடிஎலோடது வித் ஒய்ஃபை டாங்களோட வந்துடும். இன்ஸ்டாலேஷன் பார்த்திங்கன்னா இவங்க இந்த இடத்தையே செட் பண்ணிவிட்டு சொல்லிட்டாங்க, இங்கேயே வச்சுட்டு சொல்லிட்டாங்க. அதனால தான் இந்த இடத்துல வச்சுருக்கோம். பார்த்திங்கன்னா ஏசிடிபி, டிசிடிபி, ஒரு ஜென்ரேஷன் மீட்டரும் கொடுத்துருக்கோம். ப்ராப்பராக இன்ஸ்டாலேஷன் கொடுத்து ஏசி டிசிக்கு தனியாக எர்த்தும் கொடுத்துருக்கோம்.
உங்களுக்கு இந்த ஃபுல் செட்டப் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டோங்க. லைன் பார்த்தீங்கன்னா மேலேருந்து வர லைன் வந்து ஏசிடிசி லைன் அங்கேருந்து தான் வருது. இன்னொரு லைன் வந்து எர்த் லைன். ஸோ எர்த்தும் உங்களுக்கு பின்னாடி பக்கம் ஏசி எர்த்து டிசி எர்த்து தனியாக கொடுத்துருக்கோம். இப்போ இந்த சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 15 யூனிட் கண்டிப்பாக ஜென்ரேட் பண்ணுங்க. நல்லாவே அவங்களுக்கு வந்து ஒரு இபி பில்லு கம்மியாகும். ஆல்மோஸ்ட்டு 0 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெட்வொர்க்கிங் சார்ஜஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும். ஸோ இன்ஸ்டாலேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே பக்காவாக இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். அதையும் பாருங்கள். பார்த்திங்கன்னா மாடியில் தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இன்வெர்ட்டர் இந்த இடத்துல தான் வச்சுருக்கோம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெளியிலே இன்வெர்ட்டர் வச்சிட்டோம். இப்போ இன்வெர்ட்டர் வச்சுட்டு எர்த்திங் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் தான் எர்த்திங் கொடுத்துருக்கோம். ஸோ பார்த்திங்கன்னா லைன் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக லைன் அடித்து இதுதான் டிசி அண்ட் ஏசி எர்த்து ரெண்டுமே இதில் தான் வருது. தனியாக இங்கே ஒரு டிசி எர்த்து ஏசி எர்த்து தனியாக கொடுத்துருக்கோம். இது இல்லாமல் மேலேருந்து வர லைன் பார்த்திங்கன்னா சோலார் லைன். ஸோ ரெண்டுமே வந்து உங்களுக்கு ப்ராப்பராக தனித்தனியாக இண்டிவிஜுவலாக உங்களுக்கு பைப் லைன் போட்டு இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம். அதாவது வேறு யாராவது ஒருத்தவங்க சர்வீஸ் வந்தாலும் இல்லை யாராவது கேட்டாலும் அவங்களுக்கு இப்போ ஈஸியாக புரிகிற மாதிரி தான் ஒரு இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ நம்மளோட ஆஃபீஸ் பார்த்திங்கன்னா கடலூர் டு பாண்டிச்சேரி ரோட்டில் இருக்குங்க. நியர்பை ஒரு 100 கிலோமீட்டர் சர்க்கிளில் சோலார் இன்ஸ்டாலேஷன் வேணும்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். நம்ம ஒரு நல்ல ப்ராஜெக்டாக பண்ணி கொடுக்க முடியும். இந்த ப்ராஜெக்டோட வேல்யூ பார்த்திங்கன்னா அரௌண்ட் 2 lakhs ரேஞ்ச் வந்துருச்சுங்க. இதில் வந்து அவங்களுக்கு 78,000 சப்சிடி நம்ம அவைல் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் ஒரு இன்ஸ்டாலேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஆன் கிரிட்ன்றது முழுக்க இபி பில்லை குறைக்கிறதுக்கு மட்டும்தான், நாட் ஃபார் பேக்கப். கரண்ட்டு அடிக்கடி நிற்கும், ஒரு நாளைக்கு 4 to 5 மணி நேரம் கரண்ட்டு நிற்கும் அப்படின்ற ஏரியாவுக்கு ஆன் கிரிட் வந்து நாட் சூட்டபிள். ஸோ கரண்ட்டு பில்லை குறைக்கணுன்றவங்க மட்டும் நீங்கள் ஆன் கிரிட் ப்ராஜெக்ட் போடலாம். அதர் தென் நிறையா ப்ராஜெக்ட் இருக்குது. ஆஃப் கிரிட்லேயே 1 கிலோவாட் 2 கிலோவாட் இருக்குது. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கு ஏற்ற மாதிரி ப்ராஜெக்ட் மாறும். ஸோ எல்லாருக்குமே நம்ம ஒரே ப்ராஜெக்டை கொடுக்க முடியாது. ஸோ யாருக்கு சோலார் வேணும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா அவங்களுக்கு எந்த ப்ராஜெக்ட் சூட்டபுளாக இருக்குமோ அதை நம்ம சஜஸ்ட் பண்ணுவோம். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இபியே இல்லாத இடத்துக்கு ஒரு ப்ராஜெக்ட் போடுவோம். இபி இருக்குது, பில்லை குறைக்கணும் அப்படின்ற இடத்துக்கு ப்ராஜெக்ட் போடுவோம். யூசேஜே கம்மி தான், பட் கரண்ட் அப்பப்போ நிற்குது, அப்போ வேணும்னா அதுக்கு ஒரு 1 கிலோவாட் ஆஃப் கிரிட் செட்டப் போடலாம். ஸோ நிறைய வெரைட்டி ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது வேணுன்றது நீங்கள் நம்மக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணால் தான் தெரியும். ஸோ நியர்பையில் இருந்தீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக ஆஃபீஸ் வரலாம், ஃபோனில் காண்டாக்ட் பண்ண வேண்டாம். நேராக நீங்கள் ஆஃபீஸ் வந்தீங்கன்னா நீங்கள் ப்ராடக்ட்டையுமே பார்க்கலாம். இன்வெர்ட்டர், பேனலு, பேட்ரி எல்லாத்தையும் பார்த்து ஒரு 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 டீட்டெயிலான ஒரு ப்ராஜெக்ட் நம்ம அவங்களுக்கு கொடுப்போம். அவங்களும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நியர்பையில் இருந்தீங்கன்னா டைரெக்டாக ஆஃபீஸ் வாங்க, ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க. வெளியில் இருந்தாலும் கால் பண்ணுங்கள். ஒரு நல்ல ப்ராஜெக்ட்டை நம்ம பண்ணி கொடுக்கலாங்க. தேங்க்யூ.